நீங்கள் எப்படி பார்க்குறீங்க கோட்டீஸ்வரன்? இப்போ முதல்ல இன்னைக்கு சோடங்கர்லாம் பேசுனதுனால திமுக காங்கிரஸ், அப்புறம் பிஜேபியும் நாளைக்கு பியூஷ் கோயல் நாளை அல்ல வரப்போகிறார், அல்லது பிரதமர் வருவதற்கு முன்னாடி இந்த எண்ணிக்கைகள் தீர்மானிக்கப்படலாம். இப்போ கோரிக்கை இன்னைக்கு தந்தி பேப்பரில் முதல் பக்கத்தில் 8 கால செய்தியாக வந்திருக்கு, பாஜக இவ்வளவு கேட்குறாங்க அப்படிலாம் சொல்லி. ஸோ இப்போ எப்படி போகுது திமுக காங்கிரஸை பொறுத்த வரைக்கும்? அதாவது தமிழகத்தில் வந்து இந்த 2 தேசிய கட்சிகளும் வந்து பண்டில் பண்ணி வெளியில் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. வெற்றி விகிதாச்சாரம் பார்த்தாலும் சரி, வாக்கு வங்கின்னு பார்த்தாலும் சரி குறைவாக தான் இருக்குது. டெல்லியில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த்தோ சப்போர்ட்டோ அவங்களுக்கு தென் மாநிலங்களில் கிடையாது, அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டில் கிடையாது. ஆனால் ஆசை யாரை விட்டுது? அதனால் இது ஒரு வாய்ப்பு. காங்கிரஸுக்கு ரிவர்ஸ் தானே, அவங்களுக்கு வட மாநிலங்களில் இருக்கிறத விட தென் மாநிலங்களில் ஒரு செல்வாக்கு இருக்குது தானே? இருக்குது சார். தமிழ்நாட்டில் இருக்கா? தமிழ்நாட்டில் அவங்க சொல்கிற அந்த 20% இருக்கா, இல்லை 12% இருக்கா? யதார்த்தமான பேச்சு என்னென்னா, இன்றைக்கி காங்கிரஸோட பாஜக பெரிய கட்சி இன் டர்ம்ஸ் ஆஃப் பூத் லெவலில் வாக்காளர்கள் போட்டதாகட்டும், வேட்பாளர்கள் நிறுத்துறதாகட்டும். ஆனால் என்ன நடக்குதுன்னா, பிஜேபிக்கு கம்மியான சீட்டு தான் கொடுக்குறாங்க, காங்கிரஸ்க்கு அதை விட கொஞ்சம் கூட. இதில் ஒருவேளை முதல்வர் ஸ்டாலின் வந்து காங்கிரஸ் 25 இல்லை 25க்கும் கீழே சுருக்கிறாருன்னா அது திமுக கூட்டணிக்கு ஒண்டி வெற்றி இல்லை, அது அதிமுகவுக்கும் ஒரு வகையில் உதவி செய்யும். காங்கிரஸ்க்கு பாருங்கள் திமுகவில் எவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க, அதனால் நீங்களும் கம்மியாக வாங்கிக்கோங்க. அவங்களோட உங்கள் ஸ்ட்ரைக் வரைக்கும் 2 பேர் சொல்கிறதுலேருந்து 25ன்னு கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க, ப்ளஸ் கூடுதலாக ராஜ்யசபா அப்படிங்கிறது 2 பேரும் ஒத்துக்கிறதா இருக்குது. திரு பிரியன் இன்னும் கூடுதலாக கூட இருக்குன்றாரு. நான் ஒரு டிப்ஸ் ஒன்று சொல்லுவோம் சார். ஒன்றும் இல்லை சார், ஒரு அதுதான் உங்கள்கிட்ட இப்போ கேட்குறேன். அதான் சார், ஒரு துண்டு சீட்டு அமிச்சோ இல்லை புறாவை விட்டோ இல்லை வாட்ஸ்அப்பில் பேசியோ எடப்பாடி பழனிசாமி ஸ்டாலின் சாரும் யாருக்கும் தெரியாமல் மறைமுகமாக பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் இவ்வளோ தான் கொடுக்க போகிறேன், நீங்களும் இவ்வளோ கொடுங்க, நம்ம 2 பேருக்குள்ளே 1-2 ஆடிக்கலாம், அடிச்சு விடலாம், மேபி 18 நானும் நிறுத்துறேன் நீங்களும் நிறுத்துறேங்கன்னு சொல்லிட்டு 2 பேரும் முடிவு எடுக்கிறாங்கன்னா என்ன பண்ணுவாங்க இவங்க? 2 பேரும் கோச்சின் போய் தாவேக்கல்ல சேருவாங்களா? வேறு வழி கிடையாது. இப்போ கிட்டத்தட்ட டைம் லைன் வந்துச்சு, அது எக்ஸாம் டைம் மாதிரி இது. இன்றைக்கி எலெக்ஷன் கமிஷன் ஆஃபீஸர்ஸ் வந்துட்டாங்க, 2 நாள் ரிவ்யூ பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறம் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து கமாண்டன்ட்ஸ்லாம் எங்கே அனுப்புறது, போலீஸ் என்ன அந்த வேலை நடக்குது. மோடி வந்து 28 வராரு, அதுக்கு முன்னாடி பியூஷ் கோயல் வராரு, அங்கேயும் வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சாச்சு. இதில் என்ன பிரச்சனைனா, அதிமுக பாஜகக்கு எவ்வளோ கொடுக்க போகுதுன்னு திமுகக்கு தெரிஞ்சுக்கணும், திமுக காங்கிரஸ்க்கு எவ்வளோ கொடுக்க போகுதுன்றது அதிமுகக்கு தெரியணும். இதில் எதனா ஒரு 2 கட்சி ஓரளவுக்கு நம்பர்ஸ் வந்துச்சு அப்படின்னாவே உங்களுக்கு மற்றதெல்லாம் டக்குன்னு வந்துடும். அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் திமுக என்ன பண்ணாங்க, அழகாக ஐயூஎம்எல்ல கூப்பிட்டாங்க. ஏன்னா ஒரு பிரச்சனை இல்லாமல் கூட்டணியோட நட்பு பாராட்டுற தூக்கத்தில் கூட நாங்கள் உங்களுக்கு ட்ரெடிஷ்னலாக நீங்கள் இதுக்கு முன்னாடி கூட எப்போவுமே ஐயூஎம்எல்லோட தான் முதல்ல கையில் நல்ல விஷயம் தான். அவங்க வந்து கரெக்ட், கொள்கை ரீதியாகவும் சரி, ஒரு கூட்டணி தர்மத்தை காக்கிறதுலையும் சரி, ஐயூஎம்எல் என்னைக்குமே வந்து திமுகவோட இருந்திருக்கு. அதனால அவங்கள வச்சு புள்ளையார் சுழி போட்டு ஆரம்பிச்சிருக்காங்க. இதுல எதனா ஒரு பார்ட்டியில டிஎம்கே வந்து ஃபர்ஸ்ட் ஒரு கையெழுத்தை போட்டு வெற்றி பெற்று விட்டாங்கன்னா இந்த இரட்டை இலக்குன்னு இருக்கலாம், அந்த ஆட்டம் குறைஞ்சிரும். அதே மாதிரி அதிமுக வந்து இப்போ இந்த கேரளா இதை பொறுத்த வரைக்கும் ஐயூஎம்எல் நீங்க சொல்றதுனால ரிலேட்டட் கொஸ்டினா, இப்போ கேரளாவில் இருக்கக்கூடிய ஐயூஎம்எலோட யூனிட் வந்து முதல்ல இதையும் முடிச்சிருங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. தமிழ்நாட்டில் திமுக கூட்டணியோட பேச்சுவார்த்தையும், ஏன்னா அங்கே வந்து அவங்க முக்கியமான பங்கு வகிக்கிறாங்க காங்கிரஸ் கூட்டணியில். அதெல்லாம் இங்கே ஏதாவது தாக்கத்தை உண்டாக்குமா? இது ஜஸ்ட் கடந்து போற ஒரு செய்தி அப்படின்னு பார்க்க வேண்டியது இல்லை சார். அவங்க அது காங்கிரஸ் வேணா போட்டு குழப்பிக்கும், நாங்கள் கேரளாவில் ஆட்சிக்கு வரணும், அதனால விஜய் கூட போனால் கேசி வேணுகோபால் சிஎம் ஆகலாம், அவங்களுக்கு ஒரு வியூகம் இருக்கலாம். இல்லை இவர் அங்கே வந்து காங்கிரஸ் கூட்டணியில் ஐயூஎம்எல் ஒரு முக்கியமான இடம் பிடிக்கிறது, கிட்டத்தட்ட 26-27 இடங்கள் கண்டெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு அங்கே அவங்களுக்கான செல்வாக்கு இருக்கு. அங்கே இருக்கக்கூடிய பலம் வேற, இங்கே இருக்கக்கூடிய பலம் வேற. இங்கே வந்து 3 தொகுதியில் நின்று தோத்து போயிருக்கிறாங்க. ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தீங்கன்னா 0. அப்போ 0 ஸ்ட்ரைக் ரேட் வாங்கின ஒரு கட்சியை அதற்கு ஏற்ற அளவில் தான் கூட்டணியில் சீட்டு கொடுப்பாங்க, கண்ணியமாக நடத்துவாங்க. இல்லை அவங்க இப்போ திமுகவோட சொல்ல காங்கிரஸுக்கு நெருக்கடி கொடுக்குறாங்க, நீங்கள் திமுகவோட உடனே செட்டில் பண்ணுங்க பிரச்சனையை, தமிழ்நாட்டில் கூட்டணியை பேசி முடிங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கு தானே நாங்கள் ஃபஸ்ட்டு ஐயூஎம்எல் வச்சு பேசுறது. உங்களுக்கு ஒண்டி ட்வீட் போடுவீங்க, பத்திரிகைகள் போய் பேட்டி கொடுப்பீங்க, அதுக்கப்புறமா வீழ்வன் என்று நினைத்தாயன் பாரதியார் வசனம்லாம் பார்க்கும்போது அப்போ திமுக அதே வேலை அவங்க தலைவர்கள் அதுக்கான வியூகங்களை, அதாவது நீங்கள் கூட்டணியில் இருக்கும்போதே தாவேக்கா வந்து திமுகவுக்கு எதிரி, திமுகவை விமர்சனம் பண்ணுறாங்க, தீய சக்தின்னு வைக்கும்போது நீங்கள் வந்து மறைமுகமாக ராகுல் காந்தி கூட பேசுகிறீங்க, அதை அவங்களும் ஆமாம் நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோன்னு இந்த நொடி வரலும் தாவேக்காவும் சொல்கிறாங்க. காங்கிரஸ்லேயே ஒரு சில பேர் ஆமாம் நாங்கள் பேசுனது உண்மைதான்றாங்க. அப்படி இருக்கும்போது ஐயூஎம்எல் கிட்ட திமுகவே சொல்லி எங்க அதை சீக்கிரம் முடிக்க சொல்லுங்கன்னு கூட சொல்லலாம் இல்லையா? அரசியல் தானே. அதாவது பேசிக்காக என்ன நினைப்பாங்கன்னா, திமுகவும் அதிமுகவும் பிஜேபிக்கும் காங்கிரஸ்க்கும் சீட்டை குறைக்கிறதுக்கு தான் அவங்க முயற்சி பண்ணுவாங்க. ஆனால் அவங்க வந்து தேசிய லெவலில் இருக்கிறதுனால அவங்க சீட்டை கூட கேட்பாங்க. இந்த ஆட்டம் எப்படியா இருந்தாலும் இன்னும் 1 வாரம் தான், அதுக்கப்புறம் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணி தான் ஆகணும். இல்லைனா ஜனநாயகன் படம் எப்படி ரிலீஸ் ஆகி வராமல் போனதோ அது மாதிரி எதனா கூட்டணி கட்சிகள் கோச்சின்னு வெளியில் போனாலும் சொல்கிறதுக்கு இல்லை. அதனால் வந்து
டிஎம்கே கொடுக்குற இடத்துல இருக்கு, மற்ற கட்சிகள் பெற இடத்துல இருக்கு, அதிமுக கொடுக்குற இடத்துல இருக்கு. அப்படி இல்ல இந்த தேர்தல்ங்கறாங்க. இது வரைக்கும் நீங்க அப்படி இருந்திருக்கலாம், இனிமே அப்படி சொல்ல முடியாது. இது சார், இது வந்து இந்த குழந்தையில உட்வர்ட்ஸ் கிரேப் வாட்டர் கொடுக்கும்போது குழந்தை அரைச்சப்போ அழுதப்போ குழந்தைக்கு என்ன கொடுத்தேன், உட்வர்ட்ஸ் கிரேப் வாட்டர் கொடுத்தேன். அதே மாதிரி தான் ஒவ்வொரு தேர்தல் வரும்போது இவங்கெல்லாம் அடம் பிடிப்பாங்க. கடைசியாக என்ன பண்ணுவாங்க, எதையோ ஒன்று பார்த்து பேசி கீசி முடிச்சு விட்ருவாங்க. அதே தான் அதிமுகலே நடக்கும், அதே தான் திமுகலே நடக்கும். ஏன்னா நடக்கிறது வந்து சட்டசபை தேர்தல், சட்டமன்றத்துக்கு உண்டான தேர்தல். முதல்வர் வெற்றி அதில் தான் திரு பிரியன் தொடக்கத்தில் சொன்னார், சட்டமன்ற தேர்தல் முதலமைச்சராக நீங்கள் போகிறீங்க, ஆட்சி நீங்கள் அமைக்க போகிறீங்க, திமுகவோ அதிமுகவோனா அவங்களுக்கு தான் பொறுப்பும் கடமையும் அதிகம். எண்ணிக்கை எடுத்துக்கிறதுல இல்லை குறைச்சிக்கிறதுல கூடுதல் சில இடங்கள் வந்தாலும் அவங்க தான் விட்டு கொடுத்து போக வேண்டியது. சார் விட்டு கொடுக்கணும். எவ்வளவு அளவு, அதையும் அதை பிரியன் சார் சொன்னார். ஒரு அளவு இருக்குது, அந்த எல்லை கோட்டை தாண்டி நீங்க அதிகமா சீட்டு கேட்கும்போது விட்டு கொடுக்கிறது எல்லை கொடுக்கிறது யார் தீர்மானிக்கிறது? ஆட்சியே விட்டு கொடுக்கிறது. எல்லை கொடுக்கிறது யார் தீர்மானிக்கிறது? அதிமுக திமுக தான். அது எப்படி? அவங்க நீங்க பாருங்களேன், இப்போ அப்படி பார்த்தா 63 சீட்டு கேட்கறாங்க, 43 45 34 35 வந்துச்சு. அவ்வளவு சீட்டு கிடைக்காது, கொடுக்க முடியாது. இரட்டை இலக்குன்னு எல்லா கட்சிகளும் கேட்கறாங்க, கொடுக்க போறதில்ல. பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு செய்தி வந்திருக்கு 35ன்னு. 35 அவங்களே தனியா மொத்தமா கேட்கறாங்களா இல்ல அமமுக முன்னேற்ற கழகத்தோட சேர்த்து கேட்கறாங்களான்றதை பார்க்கணும். இதுல என்னன்னா ஏடிஎம்கேக்கு ஒரு சின்ன அட்வான்டேஜ் இருக்கு நெகோசியேஷன்ஸ்ல. ஏன்னா அங்க நிறைய கட்சிகள் கிடையாது. கூட்டணி என்பது ஒரு 4-5 கூட்டணி, எல்லாமே பெரிய பெரிய கட்சிகள் போது முன்ன பின்ன அப்படின்ற மாதிரி முடிச்சுக்குவாங்க. பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கடந்த அளவுக்கு கொடுத்த சீட் அளவுக்கு இந்த வாட்டி கொடுக்க மாட்டாங்க. 2 முக்கிய காரணங்கள். ஒன்னு, மருத்துவர் ஐயா வெளில இருக்காரு. 2வது, அமமுக உள்ள வந்திருக்கு. அமமுக உள்ள வந்ததுனால கூட பிஜேபி கூட சீட்டை குறைக்கலாம். நீங்க சொல்லி தான் நாங்க கூட்டு வந்தோம், அதனால உங்க சீட்டை குறைச்சிக்கங்கன்னு கூட. இன்னொன்னு ரிவர்ஸ்ல யோசிச்சா இன்னொரு கேள்வியும் வரும், உதயசூரியன் வெர்சஸ் இரட்டலை எத்தனை இடத்துல போட்டிடுறாங்க அப்படிங்கிற கேள்வியும் சேர்ந்து வரும். அவங்க யார் யார் எத்தனை இடத்துல போட்டிடுறாங்க சார்? அது ஏன்னா அவங்களுடைய இதே எப்படின்னா ஸ்ட்ரைக் ரேட் கணக்குக்கு பார்த்தா நீங்க ரெட்டலையோட இந்த பக்கம் மோதிர கட்சிகளுடைய வெற்றி வாய்ப்பு கொஞ்சம் குறையும், உதயசூரியனோட அந்த பக்கம் போட்டியிடுற வெற்றி வாய்ப்பு கொஞ்சம் குறையும். இது ட்ரெடிஷனலா இருக்கக்கூடிய சார். இது மாறுதா? ஏன் இந்த இடத்துல இப்ப வந்து அவங்க அது மாறல சார், இவங்க மாத்த முயற்சி பண்றாங்க, அது மாறாது. உதயசூரியனுக்கும் இலைக்கும் தான் ஓட்டு, ரெட்டலைக்கும் தான். அது இவங்க தலைவர்களுக்கும் நல்லா தெரியும். அதனால் கடைசியில் அந்த பாயிண்ட் எடுத்துகிட்டு போயிட்டு நாங்கள் வந்து 175 சீட்டில் உதயசூரியன் நிற்கணும், நாங்கள் 175 சீட்டில் ரெட்டலையை நிறுத்தணும், அதுக்கு எங்களுக்கு வழி விடுங்க, அதுக்கு எங்களுக்கு வழி சொல்லுங்கள், இல்லைனா எங்கள் சின்னத்தில் நில்லுங்க. இன்னொன்று, இப்போ ஓபிஎஸ் அவர்கள், மனோஜ் பாண்டியன் அவர்கள், அதுக்கப்புறம் வைத்திலிங்கம்லாம் கட்சி விட்டு வெளியில் போயிட்டாங்க. அப்படின்னும் போது செங்கோட்டன் அந்த சீட்டெல்லாம் வந்து இன்றைக்கி அதிமுகவில் இருக்கும். மேபி அவங்க அதில் ஆளை போடலாம், இல்லை அதில் அவங்களுக்கு வந்து சீட்ஸ் எக்ஸ்ட்ரா கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா அந்த 175 இல்லை 170ன்றதுல குறைந்தபட்சம் அதில் நிற்கணுன்றது ரொம்ப உறுதியாக இருப்பாங்க 2 திராவிட கட்சிகள். போன எலெக்ஷன்ஸில் 21ல் 188 உதயசூரியன், 191 ரெட்டல, 3 சீட் அவங்க 3 தான் டிஃபரன்ஸ். ஆனா கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இந்த வாட்டியும் அமையும். 170 175க்குள்ள 2 கட்சியும் போட்டி போறதுக்கான வாய்ப்புகள். இந்த முறை என்னன்னா சார், இந்த முறை உங்களுக்கு வந்து கட்சிகளோட எண்ணிக்கையா பார்த்தா திமுக கூட்டணியில் நிறைய இருக்கு, அப்போ அவங்களுக்கு பிரிக்கிறது கஷ்டம்ன்றாரு கோட்டீஸ்வரன். அப்போ அதிமுகவில் எண்ணிக்கை அடிப்படையில் குறைவாக இருக்கிறதுனால அவங்க எளிதாக கொஞ்சம் இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ண அந்த விஷயம் உண்மைதான், இல்லைன்னு சொல்ல வரல. அது வந்து ஏடிஎம்கேக்கு அட்வான்டேஜாக இருக்குது, ஈஸியாக கொடுக்கறதுக்கு வாய்ப்பாக இருக்குது. 4 நாள் 3 நாள் வந்து ஒரு பார்ட்டியை மீட் பண்ணாவே முடிஞ்சிடும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா சிபிஐ, சிபிஎம், எம்டிஎம்கே, விசிகே, எம்என்எம், அதுக்கப்புறம் பிரேமலதா விஜயகாந்த் எப்படின்னா எல்லாரும் கொஸ்டின் பேப்பரையும் காட்டுங்க அப்புறம் தான் நான் ஆன்சர் எழுதுறானுவாங்க. எடுத்தோடனே அவங்களுக்கு எவ்வளோன்னு சொல்ல மாட்டாங்க, அவங்களுக்கு எவ்வளோ கொடுத்தீங்க, அந்த கட்சியோட நடப்பு சொல்கிறேன் எல்லாத்தையும் பார்த்து தான் கடைசியாக ஒரு விஷயத்துக்கு வருவாங்க. அதனால் காங்கிரஸ் இழுக்கும், டிஎம்டிகே இழுக்கும். பட் சிபிஐயோ சிபிஎம்மோ விசிகேவோ கூப்பிட்டு பேசுகிறாங்கன்னா டக்கு டக்குன்னு வேலை முடியுன்ற மாதிரி நான் புரிஞ்சுக்கிறேன். அதுலேருந்து திமுகவோட கூட்டணி என்பது வேகம் பெறும். இந்த சைடு அதிமுக பொறுத்தவரைக்கும் பிஜேபி தான் மேஜர் சங்க். பிஜேபியோட நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா பிஜேபிக்கு கொடுக்கறது தான் ஏஎம்எம்கே உட்பிரிவுன்றாங்க. அப்போ உள்ஒதுக்கீடு தெரியாது இல்லை இல்ல, அப்படிதான் பேசு பொருள் இருக்கு. டிடிவி தினகரன் அவர்களே அப்படிதான் சொல்றாரு. நான் வந்து பாஜக கொடுக்குற சீட்ல இருந்தா நான் கேட்டு பெற்றிருக்குவேன், எனக்கு உண்டான சீட்டை நான் வந்து என்டிஏல இருந்தா கேட்டு. அது என்ன நம்ம திரு மணிகண்டன் கேட்டுரும்.